நலகாலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பெரிய திருப்பு முனையான ஒரு விஷயமானது தற்பொழுது நடைபெறப் போகின்றது. இதுவரை 7.5 சனியால் நொந்து நூடில்ஸ் ஆன உங்களுக்கு சனி பகவான் தற்பொழுது வக்ரம் ஆகப் போகின்றார். வக்ரம் அடைந்து தன்னுடைய சுய தன்மையை இழந்து அவர் கெடு பலன்களை முழுவதுமாக செய்ய முடியாத நிலைமையில் இருக்கப் போகின்றார். எனவே இதுவரை எந்த விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கவில்லையோ அந்த விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடைபெறும் என்பது உறுதி. சனி பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கப் போகின்றார். மாத கணக்கை வைத்து பார்க்கையில் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் சனி வக்ரமாக இருப்பதினால் இந்த 5 மாத காலம் உங்களுக்கு மிகவும் பொற்காலமாக அமையும் என்பதில் துளிக்கூட மாற்று கருத்து இல்லை. அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மகரம் ராசியோட கேரக்டர்ஸை பார்த்துடலாம். மகரம் ராசியில் குரு நீச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமாக இவங்க சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க. அதாவது உங்களோட பேச்சிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக நேரம் செலவிட மாட்டீங்க. மகரம் ராசிக்காரர்களை வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர்களோட சீக்ரெட் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் வீக்கு தான். வெளியே இருக்க தைரியம் உள்ளே இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இருந்தாலும் உள்ள ரொம்ப சென்சிட்டிவாக இவங்க இருப்பாங்க. அதே போல் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி துடிப்புடன் கூடிய வேகமான செயல்பாடுகளை கொண்ட ராசி நமது மகரம் ராசி. எனக்கு தெரிந்த மகரம் ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்பொழுதும் ஒரு துடிப்புடன் தான் இருப்பார்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தயங்கி தயங்கி யோசித்து கொண்டு இருக்கவே மாட்டார்கள். ஒரு வேலையை எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதில் உடனே இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் என்ற வசனம் மாதிரி மகரம் ராசிக்காரர்களுக்குத்தான் கச்சிதமாக பொருந்தும். உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற சித்தாந்தத்தை இவர்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அந்த உழைப்பால் இவர்கள் ஒரு நாள் எவரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு அரும்பெரும் சாதனைகளை படைப்பார்கள். வேலை இடத்தில் கூட சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் வேலை செய்வதை பார்த்து இவர்களுடைய முதலாளி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இவர்களைத்தான் முதலில் எதிர்பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய திறமையை காட்டுவார்கள். அதே போல ஒரு சிலர் மாதிரி வேலையில் ஓப்பி அடிப்பது என்பது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரி இல்லாதப்ப வேலையே பார்க்க மாட்டாங்க. ஆனால் மேல் அதிகாரி வரும்பொழுது வேலை பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்ம மகரம் ராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆள் இல்லை என்றாலும் சரி, ஒரே மாதிரி தான் எப்பவும் வேலை பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு மற்றவர்களை ஏமாற்றாத ஒரு குணம் இவர்களிடம் இருக்கும். அதே போல செய்த வேலைக்கு சரியான சம்பளம் இல்லை என்றாலும் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். நான் நல்லா வேலை செய்கின்றேன், அதற்கு ஏற்ற சம்பளம் கொடு என்ற கோரிக்கையை வைப்பார்கள். மற்றவர்களைப் போல நான் ஏமாற்றவில்லை, என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்பொழுதும் வேலை செய்கின்றேன் என்று கூறுவார்கள். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால அந்த காசோட அருமை என்பது இவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலேயே சிக்கனமான ஒரு போக்கை இவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனால் வெளியே பார்க்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஞ்சத்தனம் போல தோன்றினாலும் இவர்கள் சிக்கனமாக இருந்துதான் இவருடைய குடும்பத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்தி வருவாங்க. அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து, தன்னுடைய முதுமை காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு இளமை காலத்திலேயே நன்றாக உழைப்பார்கள். நான் ஒன்று கூறுகின்றேன், நீங்கள் எதற்கும் வருத்தப்படாதீர்கள். அடுத்தவர்கள் என்ன கூறினாலும் சரி, நீங்கள் போகின்ற வழி மிகவும் சரியான வழிதான்.
எந்த விஷயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் செலவு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காதீர்கள். அதே போல எப்பொழுதுமே நியாயமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒருவர் நியாயமாக இருக்கவில்லை என்றால் அந்த நபரை நீங்கள் அடியோடு வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். என்ன மனுஷங்க உலகத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு புலம்புவீங்க. ஒரு மனுஷனா பிறந்தா நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே ஏதாவது சிந்தனையுடனே நீங்கள் இருப்பீர்கள். அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு தான் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். அதே போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நிறைய அடிபட்டு வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு வைத்திருப்பீர்கள். அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து கூறுவீர்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தான் பட்ட கஷ்டத்தை அடிக்கடி எடுத்தும் கூறுவீர்கள். ஆனால் அவர்களுக்கு அது விளையாட்டுத்தனமாகத்தான் இருக்கும். அவர்கள் எப்ப பார்த்தாலும் இதே டைலாக் தான் விட்டுட்டு இருக்காரு என்று கூறுவார்கள். ஒரு காலத்தில் உங்கள் வயது வரும்பொழுது அவர்களும் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள். நான் உழைத்து வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டதை போல தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால்தான் முன்னுக்கு வர முடியும் என்ற கொள்கை உடையவர்கள் நீங்கள். சில பெற்றோர்கள் மாதிரி தன்னுடைய குழந்தைகளை கஷ்டப்படாமல் உழைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கை உங்களிடம் இருக்காது. அதே போல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய குணமும் இவர்களுக்கு இருக்கும். பெரியோர்களை மதிக்கும் குணமும் இருக்கும். மற்றவர்கள் ஏதாவது துன்பத்தில் இருந்தார்கள் என்றால் அதை நினைத்து வருத்தப்படும் குணமும் இவர்களுக்கு இருக்கும். காசு விஷயத்துல இவங்க கரெக்டா இருந்தாலும் இவங்களால முடிஞ்ச உதவிகளை இவங்க நிச்சயம் செய்வாங்க. இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருந்து திறமையா செஞ்சு அதுல பாராட்டும் வாங்கக்கூடிய அளவிற்கு முயற்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எப்போ வெற்றி கிடைக்கதோ அப்பதான் இவங்க ஓய்வு அடைவாங்க. சில நேரங்களில் தன்னை மற்றவர்கள் கேவலமாக பேசினாலும் சகித்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் இவர்களுக்கு பயங்கர கோபம் வரும். இந்த ஆளா இப்படி கோபப்படுவது அப்படின்னு கேட்குற அளவிற்கு இவங்களோட கோபம் இருக்கும். இவங்க வெளியிடங்களில் கோபப்படுவதை விட குடும்பங்களில் அதிகமாக தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்துவார்கள். அதே போல மற்றவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாகவே பழகுவாங்க. ரொம்ப லிமிட்டாக தான் பழகுவாங்க. நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகி அதுவே நமக்கு பின்னாடி பிரச்சனையை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நம்பிக்கையும் ஒரு நாணயமும் இவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்பவர்கள் இவர்கள்தான். உண்மையை நேசிப்பது மட்டுமல்ல, அந்த உண்மையும் படி வாழ்வார்கள். தான் கடந்து வந்த பாதையில் நிறைய இழப்புகளை சந்தித்து இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் சிந்திக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள். கோபம் அதிகமாகும் பொழுது தன்னையே மறந்து தடுமாறுவார்கள். தாயின் அன்புக்காக அதிகமாக ஏங்குவார்கள். இசையில் அதிக விருப்பம் கொண்டவர்கள். எப்பொழுதும் வாயில் பாட்டை முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். சரி, வாங்க மகரம் ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். கடந்த 5 வருடங்களாக 7.5 சனியின் ஆதிக்கத்தினால் எந்த நல்லவைகளும் நடக்காமல் மகரம் ராசிக்காரர்கள் கவலைகளில் இருக்கின்றீர்கள். குறிப்பாக 2021, 2022 ஆகிய 2 வருடங்களும் மகரத்தை படுத்து எடுத்து விட்டது. குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு எல்லாவற்றிலும் மன அழுத்தம் தரும் நிகழ்வுகள் நடந்தன. உங்களில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களின் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைந்து வரும் நிலையில் பெரும்பாலான அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தற்பொழுது குழப்ப நிலைகளில் இருந்து வருகின்றார்கள். பிறந்த ஜாதக அமைப்பின்படி யோக தசாபுத்திகள் நடக்கின்ற மகரத்தினருக்கு மட்டுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றது. சிலருக்கு பிரச்சனைகள் தீருவது போன்ற தோற்றம் இருந்தாலும் முழுவதுமாக எந்த நல்லவைகளும் நடக்கவில்லை. இது போன்ற நிலைமைகள் இந்த சனி வக்ரம் ஆரம்பத்தில் இருந்து மறையும் என்பதால் இனிமேல் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே நடக்கும். மகரத்திற்கு சோதனைகள் முடிந்துவிட்ட காலம் இது. ஒரு பொழுதும் மனதை தளரவிட வேண்டாம். ஆல்ரெடி ஜென்ம சனி முடிந்ததால் படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சனியின் தொந்தரவுகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இந்த வருடத்தோடு உங்களின் அத்தனை பிரச்சனைகளும் ஒழியும் என்பது உறுதி.
இதுவரை வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்பில் செட்டில் ஆகாதவர்கள் மேம்பட்ட வருமானங்களை தரக்கூடிய வகையில் நிரந்தர அமைப்புகளை பெறுவீர்கள். மாதம் பிறந்தால் நிரந்தர வருமானம் உண்டு என்ற அமைப்பு இனி ஆரம்பிக்கும். இதுவரை கை கொடுக்காத சொந்த தொழிலும் வியாபாரமும் இனிமேல் லாபகரமாக நடக்கத் துவங்கும். வேலை இடங்களில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் எதிர்ப்புகளும் விலகத் துவங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கும், குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும். குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். உடல் நிலைமையும் மனநிலைமையும் மிகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள், அனுசரணையான பேச்சு இருக்கும். கோர்ட் கேஸ் போன்றவைகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு திருப்பு முனையான நிகழ்ச்சிகள் நடந்து அனைத்தும் சாதகமாகும். பெண்களுக்கு நகைகள் வாங்குதலும் யோகம் வந்திருக்கின்றது. இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும், திருமணமானவர்களுக்கு நகைகள் சேருதலும் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது. அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், தொழில் அதிபர்கள், வியாபாரிகள் ஆகியவர்களுக்கு நல்ல நேரம் இது. விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம். வியாபாரிகள், விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும். வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். தள்ளிப்போயிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இப்பொழுது கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல்நாடுகளுக்கு செல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்கள். குடும்ப விஷயத்தில் கெடுதல் எதுவும் இருக்காது. இன்னும் 7.5 சனி முழுமையாக முடியாததால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். மகரம் ராசி பெண்களுக்கு இனிமேல் யோக காலம்தான். இதுவரை வெளியே சொல்ல முடியாமல் நீங்கள் பட்ட துயரங்கள் மிகவும் அதிகம். கடவுள் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். வீட்டிலும் அலுவலகத்திலும் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எப்படி பார்த்தாலும் பிறக்க இருக்கின்ற சனி வக்ரம் மகரம் ராசிக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை. உங்களின் எதிர்கால நன்மைக்குரிய நல்ல மாற்றங்கள் இனி நடக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து மகரம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.